எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசி கர்த்தரே தேவன் என்பதை அவன் நிரூபித்தான். ஜனங்கள் எல்லாம் அப்படியாக கர்த்தரே தேவன் என்று சொன்னார்களா? சொல்லுவோமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன். அவன் தாசர்களின் ஜெபத்தை கேட்பார். அவன் செய்த ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சொன்னான், கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இந்த 2 வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லுகிற பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அந்த பலிபீடத்தின் பலிகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டாராம், ஏறெடுத்துக்கொண்டார். சொல்லுவோமா? அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
நல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே பணிந்தன தேவர் ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே பணிந்தன தேவர் ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லி திருப்பின பொழுது ஒரு அதிகாரம் என்னுடைய கண்களுக்குள்ளாக பட்டது. அதிலே கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தை அதிலே இருந்தது. எனக்கு இந்த வார்த்தையை பார்த்த உடனே இன்றைக்கு இதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பாக இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே நான் தீர்மானித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரே தேவன். கடந்த நாளிலே என்னுடைய பழைய மாணவர் ஒருவரை நான் சந்தித்தேன். அது ஒரு பெரிய கல்லூரியில், அங்கே ஒரு பெரிய கேன்டீனில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். தற்செயலாக அவரும் வந்தார். அவருடைய மகனை அங்கே சேர்த்திருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார் ஒரு காரியத்தை. நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ஒரு நாளாவது நான் கேன்டீனுக்குள்ளே வருவதற்கு என்னுடைய பணம் அவ்வளவு திருப்தியாக இல்லை. ஆகவே நான் கேன்டீன் வழியாக நடந்து போவேன். அப்படியும் இப்படியுமாய் நடந்து போவேன். அது எனக்கு உள்ளே வந்த திருப்தியே கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், என்னுடைய மகனுக்கு நான் லட்சங்களை கையிலே கொடுத்து நன்றாய் சாப்பிடு, நன்றாய் இந்த கேன்டீனை பயன்படுத்தி கொள் என்று சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலெல்லாம் ஒரு திருப்தி இல்லவே இல்லை. நான் நினைத்தேன், பணம்தான் என்னுடைய லட்சியம், பணம்தான் என்னுடைய வாழ்க்கை, எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது கோடிகளிலே நான் புரண்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், பணம் மட்டுமே கடவுள் இல்லை என்பதை நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். அதற்கும் மேலாக கடவுளுடைய அன்பும் சித்தமும் நன்மையும் நமக்கு இருந்தால் ஒழிய நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்ற ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், நமக்கு இன்றைக்கு அநேகர் எதை தேடி ஓடுகிறோம்? பணத்தை தேடி ஓடுகிறோம். ஒரு அந்தஸ்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செல்வாக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு பதவி இருந்தால் எனக்கு எப்படியாவது அந்த பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இப்படி பல விதமான தேவர்களை நமக்கென்று ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அதுதான், நான் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி. ஆனால் இவையெல்லாம் நமக்கு திருப்தியை கொடுக்காது. ஒரே ஒருவர் மாத்திரம்தான் திருப்தியை கொடுக்க முடியும், அவர்தான் கர்த்தர். ஆகவே அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? பராக்கிரமசாலி, அவர் சர்வ வல்லமை உடையவர். கர்த்தரே தேவன் என்றால் அவருக்கு ஒப்புமையாக ஒருவரையும் சொல்லவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே எகிப்து அடிமையிலிருந்து அவர்கள் செங்கடல் வழியாக கானான் தேசத்திற்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் மோசேயின் மூலமாக. அங்கே செங்கடல் எதிர்ப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. எப்படி நாங்கள் தப்பிக்க முடியும் என்று சொன்ன பொழுது மோசே
உன்னுடைய கோலை நீட்டு என்று சொன்ன உடனே அவன் இந்த கடலுக்கு நேராய் கோலை நீட்டுகிறான். கடல் இரண்டாய் பிளந்தது. அங்கே அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். பாருங்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இன்று வரைக்கும் இதை போலொத்த ஒரு அதிசயத்தை செய்ய அவரால் அன்றி வேறு ஒருவராவது முடியாவது. கர்த்தரே தேவன். எந்த தேவன்களும் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லலாம், ஆனால் ஒருவராவது இப்படி ஒரு கடலை பிளந்த அதிசயம் இல்லவே இல்லை. ஒரு ஆற்றை பிளந்த அதிசயம் இல்லவே இல்லை. வானத்தில் இருந்து தூதர்கள் உண்ணுங்கிற அப்பத்தை கொடுத்த ஒரு நிகழ்வு எங்கேயும் ஏற்படவே இல்லை. இங்கே நம்முடைய ஆண்டவர் கர்த்தரே தேவன். அவர் மாத்திரமே அப்படி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். சொன்னார், நானே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவர் தமக்கே ஒரு சாட்சியை கொடுத்தார். அவர் தமக்கு தாமே அப்படி வெளிப்படுத்தினார். உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35, 39 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35 வசனம் 39. உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல சொன்னார். பாருங்க, செங்கடலை கடந்து வந்தார்கள், மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள், கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, எதிரிகளை யுத்தத்திலே வென்று போட்டார்கள். இவையெல்லாம் எதற்காக? பாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியும்படியாகவே செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக துன்பங்களின் வழியாய் நாம் கடந்து வருகிற பொழுது, ஏன் ஆண்டவரை எனக்கு இது நேரிட்டது, ஏன் இப்படி நேரிட்டது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக சந்தர்ப்பங்களில் இப்படி வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நானே தேவன் என்று அறியும்படியாக இவை சம்பவித்தது. நானே தேவன் என்று அறியும்படியாக, என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லவே இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் இப்படிதான் சொல்லுகிறது. பாருங்கள், அப்படியாய் 4ஆம் அதிகாரம் 35, 39 அவர் உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் அவர்தான் தேவன், அவரை தவிர ஒருவருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு இந்த உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களை எல்லாம் ஓரேப் என்கிற மலையின் அடிவாரத்தில் கொண்டு வந்து அங்கே தன்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். முதல் நியமனம் என்ன தெரியுமா? முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் ஒரு ஒப்பான சொரூபத்தை நீ உண்டு பண்ணி விடாதே, உன்னுடைய பிள்ளைகளை தீ கடக்க பண்ணாதே. இப்படி ஆண்டவர் அந்த மற்ற தெய்வர்களை அவர் வெறுக்கும்படியாக, வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லவே இல்லை. இதுதான் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அவர் நீங்கள் இந்த உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் உங்கள் கண்களை ஓட விடுவீர்கள் என்று சொன்னார். ஓரேபிலே அக்னியின் மூலமாக அவர் பேசினார். அக்னியிலிருந்து பேசின அவருடைய ரூபத்தை நீங்கள் காணவில்லை, அவருடைய பேச்சை மாத்திரம் கேட்டீர்கள். அப்படி என்றால் அவருக்கு ஒப்புமையாக என்ன ரூபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எந்த உருவத்தை எந்த விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நான் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறேன், நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 4:34 எடுத்து வாசிக்கலாமா? ஒரு தேவன் என்னை போல அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் எப்படிலாம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். இது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்ப்போம்னா அதெல்லாம் அப்படி இருக்கும். பாருங்கள், ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ?
என்னை தவிர. அதுக்கு தொடர்ந்து வாசிப்போனா, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை அறியும்படியாகத்தான் நான் இந்த பாதை வழியாக உங்களை நடத்தினேன். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை, கர்த்தரே தேவன். நீ இதை என்ன செய்யணும்? உனக்கும் உனக்கு பின்வருகிற பிள்ளைகளுக்கும் நீ இதை நன்றாய் போதிக்க வேண்டும். நீ கருத்தாய் அவற்றை சொல்லி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் தேவன், கர்த்தரே தேவன் என்று நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், உன் தலைமுறைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதை தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார். நான் தான்ப்பா தேவன், என்ன தவிர வேற ஆளே கிடையாது. போய் சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடு. இப்படி செய்தால்தான் உனக்கு ஒரு மோட்சம் உண்டு, ஒரு மார்க்கம் உண்டு. என்னை தவிர ஒரு தேவன் இல்லை. நீ எங்கே வேணாலும் போய் பாரு. இன்னும் ஒரு வசனம் சொல்லும், உன்னுடைய ஸ்தம்பன வித்தைகளிலே நீ அனுசரித்து நில். நீ செய்து கொண்ட யோகாவோ மற்ற எதையாகலும் நீ உனக்கென்று ஏற்படுத்தி கொண்டதை நீ செய்து பார், ஒன்றும் உனக்கு பலிப்பதே இல்லை. என்னை தவிர வேறு ஒரு தேவனால் முடியாத காரியம் என்னால் முடியும். 3 விதமான ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொன்னதை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாக நான் வைக்கப் போகிறேன். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், கர்த்தரே தேவன்னு சொல்லும்படியாக ஒருவர் செய்தார். அதுதான் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே உங்கள் கண்களை ஓட விட்டீர்கள் என்றால், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்றார்கள். யார் சொன்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்துட்டாங்க. அங்கே முகம் குப்புற, வேற வழியே இல்லை, முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்றார்கள். 1 ராஜாக்கள் 18:39. இந்த வசனங்களுக்கு முன்னாக நம்ம பார்த்தோம் என்றால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம் இதற்கு முன்னால் ஆண்டவர் ஓரேபிலே சொன்னதை இன்றைக்கு கர்மேல் பர்வதம் என்று சொல்லுகிற இந்த மலையிலே இந்த வார்த்தை தொனிக்கப்படுகிறது. பாருங்க, கர்மேல் பர்வதத்திலே எலியா என்ற தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடத்திலே சொல்லுகிறான், நீ செய்து கொண்ட பாகாலின் தீர்க்கதரிசிகள், உனக்காக நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், இன்னும் 400 பேர், இப்படியாக 850 பேரையும் கொண்டு வா, நானும் வருகிறேன். இப்பொழுது 2 பலிபீடத்தை கட்டி கொள்ளுவோம், அங்கே நாம் ஒரு பலியிடுவோம். அங்கே ஒரு பலி, பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பலியிடுவார்கள், நான் ஒரு பலியிடுகிறேன். அக்கினியினால பதில் கொடுக்கிற தேவனே தேவன் என்று போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, இப்பொழுது இங்கே நிற்பது ஒற்றையாள், அங்கே நிற்பது 850 பாகாலின் தீர்க்கதரிசிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விக்கிரகங்களை கொண்டு பேசுவார்கள், அதை ஒரு மீடியாவாக வைத்து கொண்டு பேசுவது, அந்த தெய்வத்தின் மூலமாக பேசுவது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மறைமுகமான ஒரு உலகம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு அசுத்த ஆவிகளின் ஒரு உலகம் இருக்கிறது. பாருங்கள், அங்கே அந்த பிசாசுகள் எப்படி கிரியை செய்யும், அவைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும், அவைகளும் எதிர்காலத்தை கணிக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் பிசாசுகளுக்கு எதிர்காலத்தை கணிக்கவே முடியாது. அவைகள் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மாத்திரமே சொல்ல முடியும். எதிர்காலத்தை சொல்லுவது ஆண்டவர் மாத்திரம்தான். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி. இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் இந்த விக்கிரகங்களை கொண்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எத்தனை 30 முக்கோடி தேவர்கள், இவர்களை கொண்டு இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாய் சொல்லும். இன்னும் சில நேரங்களிலே பாருங்கள், ஒரு ஆவி இன்னொரு ஆவியை அது ஒன்றுக்கொன்று அடித்து கொண்டு, அது ஒன்றைக்கொன்று துன்பப்படுத்தி கொண்டு, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் தான் சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட பாகாலின் தீர்க்க தரிசிகள் 850 பேர். அதாவது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சாதாரணமாக
மூலையிலிருந்து சொல்லுவார்கள். சில நேரத்தில் ஏதாவது ஒரு கையிலே கட்டையோ அல்லது ஓஜோ என்று சொல்லுகிற அந்த போர்டு வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு டம்ளரை வச்சு இப்படி நகர்த்துவது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது பாருங்கள். இந்த உலகத்திற்குள்ளே நாம் சென்று விடவே கூடாது. அவைகள் நம்மை பிடித்து கொள்ளும். அவைகளுக்குள்ளே நம்ம ஒரு விளையாட்டு போல போனாலும் கூட அவைகள் பிடித்து கொள்ளும். இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு பட்ட பாடுகளை பாருங்கள். இந்த எலியா தீர்க்கதரிசி 2 பலிபீடத்தை, ஒரு பலிபீடத்திலே அவங்க எல்லாம் பலியை வைத்து விட்டான், காளைகளை வைத்து விட்டான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள், அது அக்கினியினாலே பதில் கொடுக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் அவர்களிடத்தில் முறையை கொடுத்து விட்டான். அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். முணுமுணு என்று மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பார்கள். மந்திரங்களிலே நிறைய வகைகள் இருக்குது. ஓங்கி ஒலிக்கிற மந்திரங்கள், தாள சொல்லுகிற மந்திரங்கள், ரொம்ப குசுகுசுப்பாய் சொல்லுகிற மந்திரங்கள், இவைகளெல்லாம் உண்டு. இவைகளெல்லாம் அவர்கள் செய்து பார்த்தார்கள். தங்களை கீறி கொண்டார்கள், வெட்டி கொண்டார்கள், என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். அவர்கள் சாயங்காலம் மட்டும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அப்பொழுது இந்த எலியா சொன்னான், சுற்றிலும் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய முறை வருகிற பொழுது இவன் சொல்லுகிறான், இந்த பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். பலிபீடத்தை செப்பனிட்டு 12 கற்களை அதிலே நாட்டுகிறான். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக ஞாபக குறி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், 12 கோத்திரத்தின் படி அவர் 12 கற்களை தெரிந்து கொண்டு அவருக்கு முன்பாக நினைப்பூட்டுவார்கள். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அந்த பெயரை சொல்லி அவர்களுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படியாக. இப்பொழுது இந்த தேவனை எப்படி இவன் மகிமைப்படுத்துகிறான்? 12 கற்களை வைத்து ஞாபகப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். செப்பனிட்டு விட்டு அதன் மேல் காளையை வைத்து விட்டு சுற்றிலும் குடங்குடமாய் தண்ணீர் ஊற்றி வாய்க்கால்களை உண்டு பண்ணி இப்பொழுது இவன் ரெடியாக இருக்கிறான். இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவ்வளவுதான். அங்கே நடந்தது என்ன பாருங்க. வானத்திலிருந்து வந்த அக்கினி, பலிபீடம், அதற்கு மேலே இருந்த எல்லா பலிகள், அங்கே அவன் சுற்றி வெட்டி இருந்த வாய்க்கால்கள், தண்ணீர் எல்லாவற்றையும் அது முற்றிலுமாய் அது எடுத்து கொண்டது. பாருங்கள், ஆண்டவர் முற்றிலுமாய் அவற்றை எடுத்து கொண்டார், அவற்றை அங்கீகரித்து கொண்டார். வானத்திலிருந்து அக்கினி வரும்போது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும் பாருங்க. சுற்றி உள்ள ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. கர்த்தரே தேவன் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்தார்கள். எப்படி விழுந்தாங்கன்னா, முகம் குப்புற விழுந்தாங்க. நம்ம கை அதான் ஒன்றும் செய்ய இயலை, அப்படி இயலைன்னு சொல்லும்போது, இயலாத போது நம்ம என்ன செய்வோம்? முகங்குப்புற விழுந்து விடுவோம். அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தரே தேவன். எவ்வளவு 6 லட்சத்துக்கு அதிகமான பேர் அன்றைக்கு அங்கே வந்தவங்க. இப்போ இன்னும் பெருகி போனார்கள். இப்போ பெருகி போனவர்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2வதாக பாருங்கள், மனாசே என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோமா? 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம். நாளாகமம் என்று சொன்னால் ராஜாக்களின் டைரி என்று அர்த்தம். அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்திலே ஏற்றப்பட்ட ஒவ்வொரு ராஜாக்களும் தன்னுடைய நாட்களில் நடந்தவற்றை ஒரு டைரி குறிப்பிலே எழுதி வைக்கிறார்கள். அதுதான் இந்த 1 நாளாகமம் 2 நாளாகமம் என்று எழுதப்பட்டிருக்கும். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனாசே ராஜாவாகிற பொழுது அவன் 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான்.
அப்போ நம்ம நினச்சிக்கிடுவோம் ஒரு பெரிய லென்த்தியான பீரியடை அவன் ஆண்டு கொண்டு இருந்தான்னா அவன் எவ்வளவு நல்லவே நினச்சிருக்கலாம். இல்லவே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், நல்லவங்கெல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, கெட்டவங்கெல்லாம் இருப்பாங்க அடித்து கொண்டாலும் அங்கே போயே சேர மாட்டான். அப்போ பாருங்கள், நம்ம நினைப்போம், ஐயோ நல்லவங்கெல்லாம் போயிட்டாங்களே கெட்டாங்க. ஏன் அப்படி நானும் கூட இப்படியெல்லாம் நினைக்கும் போது தான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவாய் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட நாட்கள், இந்த நாளிலாவது உனக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும். ஒரு மனிதனும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஆகவே தான் கெட்டவர்களுக்கு இன்னும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்படி நரகத்துக்கு போக முன்னால் இன்றாவது அவன் ரட்சிக்கப்பட மாட்டானா, இன்றைக்காவது ரட்சிக்கப்பட மாட்டானா என்று சொல்லி 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 அதிக நாட்கள் உயிரோடு இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். நீதிமான் நிச்சயமாகவே என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பரலோகத்தை தன்னுடைய வழியை அவனுக்கு போதித்தபடியினால், அந்த வழியில் அவன் நடந்தபடியினாலே அவனுக்கு நிச்சயமாகவே பரலோகம் உண்டு. ஆகவே அவர் எப்படி அவன் இறந்து போனாலும் பரலோகத்தில் தேவனுடைய மடியிலே இருப்பான். இன்னைக்கு நம்ம யாருமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப நாள் உயிரோடு இருக்காங்க, ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு உயிரோடு இருக்கா, கவலையப்படாதீங்க, நரகத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறான், அவ்வளவுதான் நம்ம நினச்சிக்கணும். பாருங்கள், இந்த மனாசேக்கு கூட ஆண்டவர் 55 வருஷம் எருசலேமிலே அவன் அரசாண்டான். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய தகப்பனாகிய எசேக்கியாவின் வழிகளிலே அவன் நடக்கவில்லை, கர்த்தருக்கு செம்மையானதை அவன் செய்யவில்லை. அவன் செய்ததெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத முதல் வழி என்ன தெரியுமா? விக்கிரகங்களை உண்டு பண்ணுவது, இன்னொரு தேவனை உண்டு பண்ணுவது, கடவுளுக்கு இணையாக வைப்பது. நம்ம ஒரு பெருசாக அப்படியெல்லாம் செய்யாட்டா கூட நம்ம என்ன செய்வோம், குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான இடம் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? நல்ல என் பிள்ளைகள் தான், ஐயோ நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் பிள்ளை அது ஒரு விக்கிரகம், என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி அது ஒரு விக்கிரகம், யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகம், என்னுடைய வீடு இது ஒரு விக்கிரகம், என்னுடைய நிலபுலன்கள் எல்லாம் விக்கிரகம். எதை அதிகமாக ஆண்டவருக்கு மேலாக நேசிக்கிறோமோ அவை எல்லாம் விக்கிரகங்கள். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், உலகத்தானை போல நீங்கள் இராதேயுங்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களை உங்கள் ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கிற தேவன், உங்கள் ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கிற தேவன். ஆண்டவருக்குள்ள வர பாருங்க, நம்ம கூட இருக்கிற நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் அப்படியே ஓடி போயிட்டே இருப்பாங்க. என்னடா அது, நம்ம எல்லாம் நல்லா தானே செய்தோம், ஏன் இவங்க நம்மளை விட்டு ஓடி போகிறாங்க, எல்லாம் நன்மை தான் செஞ்சேன், நான் என்னுடைய மனசில் அறிஞ்சு நான் அவர்களுக்கு எந்த கெட்டதும் செய்யலை, ஆனால் அவர்கள் என்னை உதாசீனம் பண்ணி விடுகிறார்கள் என்று சொல்லும்போது நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவன் தமக்கென்று பிரித்து எடுக்கிறார். யாக்கோபு தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். யாக்கோபு மற்றவர்களோடு அவனால் இருக்கவே முடியாது, அவருடைய ஆவியும் இவர்களுடைய ஆவியும் போராடி கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவர் நம்மை தனித்து வாசம் பண்ண வைக்கிறார். ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த மனாசே தன்னுடைய தகப்பன் தகர்த்து போட்ட எல்லா பலிபீடங்களையும் கட்டினான், பாகாலின் பலிபீடங்களை கட்டினான். கட்டிவிட்டு ஆண்டவருடைய தேவாலயத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே பலிபீடங்களை பாகாலுக்கென்று விக்கிரகங்களுக்கென்று கட்டி போட்டான். நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அவன் தீ கடக்க பண்ணினான். நித்தமும் நாள் பார்த்தான், நித்தமும் குறி சொல்லுதலை அவன் தெரிந்து கொண்டான். நம்ம இப்போ நிறைய பார்ப்பாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஒத்த காக்காவை பார்த்துடவே கூடாது, பார்த்தா அன்னைக்கு முழுசு என்ன செய்வோம், அழுது கொண்டே இருப்போம். யாரோ ஒருவர் சொன்னது இன்று வரைக்கும் எனக்கு அந்த மைண்டுக்குள்ளே அலாம் அடிச்சுட்டே இருக்கும். ஒத்த காக்கா பார்க்கக்கூடாது, 2 காக்கா பார்த்தா ரொம்ப இன்பமாக இருமா. அப்படி தானே நம்ம பொங்கிக்கிட்டு இருக்கோம். 2 காக்கா அப்போ பேசாமல் 2 காக்காவை பிடிச்சி கையிலே வச்சுக்கிட்டே அலையலாம் போல் இருக்கும். ஸோ இது மாதிரி தான், பொண்ணை கொடுத்தாலும் புதனை கொடுக்க வாங்க முடியாது. அதனால் எந்த காரியமானாலும் என்னைக்கு தான் பண்ணணும், புதன்கிழமை பண்ணுங்க. கல்யாணமாக
செவ்வாய்க்கிழமை பண்ணிடவே செய்யாதீங்க, சனிக்கிழமை இதெல்லாம் மற்றவர்கள் செய்கிற காரியத்தை பிசாசு எப்படி செய்து நைஸாக நம்ம மண்டையிலையும் ஏற்றி வச்சிரும் பாருங்க. இதுதான் இந்த நாள் பார்க்குதல். இதையெல்லாம் இந்த மனாசே செய்தான். ஆகவே ஆண்டவர் ஒன்றை செய்தார் பாருங்க. அசிரியா என்று சொல்லுகிற அந்த பாபிலோனின் ராஜாவிடத்தில் அவனை பிடிச்சு கொடுத்துட்டார். அந்த தேசத்தின் ராஜாவை அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மனாசேயை 2 வெண்கல சங்கிலிகள் போட்டு கட்டி அவன் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போனான். அங்கே போன பிறகுதான் அவனுக்கு புத்தி வந்தது பாருங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கே போய் அவனுக்கு கர்த்தரே தேவன் புத்தி வருது பாருங்க. பாபிலோனுக்கு போய் வெங்கல சங்கிலியில் கட்டின பிறகுதான் அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சிக்கிறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு திரும்ப கொடுக்கிறார். அங்கே அவர் கொண்டு வருகிறார் பாருங்க. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தரே தேவன் என்று மனாசே அப்பொழுது அறிந்தான். இன்றைக்கி நம்ம பாதையில் கூட அப்படித்தான். நம்ம அநேக தவறுகளை செய்து நமக்கு தெரியாது நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோமா. நம்ம பார்க்குற நல்ல சுயநீதி, நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், நான் ரொம்ப ஆண்டவரோடு தான் இருக்கேன். ஆனால் நம்ம அறியாமல் இந்த நாள் பார்க்குதல் இருக்கலாம், நம்மை அறியாமல் குறி கேட்கிறவைகள் இருக்கலாம், நம்ம அறியாமல் விக்கிரகங்கள் ஏதோ ஒன்று நமக்கு ஆண்டவரை காட்டிலும் அதிகமானதாக இருக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை சிதறடிப்பார், நம்மை ஒப்பு கொடுப்பார் பிசாசுக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம கேட்போம், ஆண்டவரை எனக்கு ஏன்ப்பா இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த சோதனை? அப்போ ஆண்டவர் பேசுவார், இதெல்லாம் நீ செஞ்சிருக்க, அதனால நான் அப்பாலே போ சாத்தானே நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார். நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் இறங்குவார். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனம் இறங்குகிற தேவனாய் இருப்பார். நமக்காக காத்திருப்பாராம். எதற்கு காத்திருப்பாராம்? மனம் இறங்கும்படி காத்திருப்பாராம். மனம் இறங்கும்படி அவர் நமக்காக காத்திருப்பார். அந்த தெய்வம் பாருங்க, இப்போதான் நமக்கு உணர்வு வரும். இவை எல்லாவற்றில் நின்று கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தரே தேவன், ஹல்லேலூயா, கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது, இப்படிப்பட்ட உருவாக்குதல் வருகிற பொழுது நாம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்தார்கள். இன்றைக்கு மனாசே அப்படியாக கர்த்தரே தேவன் என்று தன்னுடைய நெருக்கத்திலே அவன் அறிந்து கொண்டான். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் சொல்வாங்களாம். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் எங்கே இது நடக்கும் பாருங்க, நான் நடக்கணும்னு சொல்லி இந்த சாலமன் விரும்பினான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அறிந்தாங்க, கர்த்தரே தேவன், வேறு ஒருவர் இல்லை என்பதை பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அறியணும். நீங்கள் 23ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் பெரிய தேவாலயத்தை கட்டினான். ஆண்டவர் சொன்னபடி அதனுடைய மாதிரி எங்கே இருந்துதான் பாருங்க, பரலோகத்தில் எப்படி ஒரு தேவாலயம் இருக்கோ அந்த மாதிரியின் படியே எல்லா பனிமூட்டுக்களையும் அவன் செய்தான். அங்கே உட்காருகிற சீட் ஆகட்டும், எல்லாவற்றையும் அவன் அங்கே தொங்குகிற திரைகள் ஆகட்டும், அங்கே லேவியரும் ஆசாரியர்களும் உடுத்தி இருக்கிற அந்த உடைகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் பரலோகத்தின் மாதிரியை பார்த்து அதை செய்யும்படியாக அவனுக்கு உணர்த்துவிக்கப்பட்டது. அநேகர் அதை செய்தார்கள். அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி காட்டப்பட்டிருக்கும், அப்படித்தானே? அப்போ அந்த மாதிரியின் படி அவர்கள் செய்தார்கள். அந்த தேவாலயத்தை அவன் எல்லாம் கட்டி முடித்து விட்டு அவன் நிறைய பலி செலுத்துகிறான் ஆண்டவருக்கு. அதை பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே பாருங்கள், அவன் ஒவ்வொன்றாய் ஜெபிப்பான். ஆண்டவரே, சிறைப்பட்டு போன ஜனங்கள் தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சிறையிருப்பை திருப்புங்க. நோயிலோடு கஷ்டப்படுகிறவங்க இந்த ஆலயத்தை பார்த்து வணங்கும் போது நீங்கள் சுகத்தை கொடுங்க. இப்படி அவன் ஒவ்வொன்றாய் அவன் சொல்லி அவன் என்ன செய்வான், ஆண்டவரிடத்துல கேட்பான். நிறைய ஜெபம் இருக்குது. நீங்கள் இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், எங்கிருந்து அந்த தேவாலயத்தை பார்த்தாலும் அங்கே
என்ன நடக்கணுமா? நன்மை நடக்கணும், அவங்க சாபமெல்லாம் மாறணும். இன்றைக்கி ஊருக்கு எல்லா இடத்துலையும் பெரிய கோபுரத்தை கட்டி வச்சுருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோபுரத்தை எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க? கோபுரத்தை கட்டி வைக்காங்கப்பா. தூரத்தில் இருந்து பார்த்தா ஒரு சிலுவை. நிறைய பேருக்கு உண்மையிலே அது ஒரு வயிற்றெரிச்சலான காரியமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இது எதுக்கு இவ்வளவு பணத்தை போட்டு நஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், ஒருவேளை ஆண்டவரை இதுவரைக்கும் கேள்விப்படாதவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதையில் அவர்கள் வருகிற பொழுது அந்த சாலை வழியாக போவார்கள். தூரத்தில் அந்த சிலுவையை பார்த்து எத்தனையோ பேர் அவர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிலுவையை பார்த்தா, கடவுளை நீர் உண்மையான தெய்வமாக இருப்பீரானால் நான் இன்றைக்கு இந்த கஷ்டத்தோடு வர்றேன், என் பிள்ளைக்கு சுகமில்லை, எனக்கு சுகமில்லை, அல்லது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் வந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு இறங்கினா நான் நிச்சயமாய் வந்து உண்மையே பணிந்து கொள்வேன். எது சொல்லுச்சு? ஒரே ஒரு கிராஸ், தூரத்தில் தெரிந்த ஒரு கிராஸ் இந்த மனிதனை, இந்த மனுஷியை மாற்ற முடியும்னா பாருங்க, அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கோபுரங்களை கட்டி வைக்கிறார்கள் தூரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது. அந்த காலத்தில் பாருங்கள், அங்கே எங்களுமே கரண்டெல்லாம் இருக்காது. அப்போது அது உயரமான அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு திசை காட்டும் கருவியாக அது பயன்படும். திசை காட்டும் கருவி. நம்மெல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம படிப்பறிவு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நம்ம எங்கேயோ கிடந்தோம், நம்ம எப்படியோ இருந்தோம். நமக்கு எல்லாமே எங்கே தான் கிடப்போம்? காட்டுக்குள்ளே இப்படி தான் நம்ம இருந்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த காட்டு பாதையில் நம்ம வழி தப்பி போய் விடாத படிக்கு இந்த கோபுரங்கள் நமக்கு வழியை காட்டினதாக இருந்தது அல்லவா? நம்ம எத்தனை பேர்கிட்ட இதை கேட்டிருக்க பாருங்கள். அப்படியே போனேன், நான் கிழக்கு பக்கமாக போனேன், அங்கே ஒரு பெரிய கோபுரம் தெரிஞ்சிச்சு, சரி அப்படியே போயிடலாம், அங்கே ஒரு ஊர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நிறைய பேர் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாருங்கள். இப்படித்தானே இந்த சாலமோன் ராஜா ஜெபித்தான், ஆண்டவரே இந்த ஆலயத்தை பார்த்து ஜெபிக்கிறவங்களுக்கு நீர் நன்மை வர பண்ணுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவன் சொல்லுவான், இந்த ஆலயத்தை பார்க்கிற பூமியில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம இனிமேல் போகும்போது சாலை ஓரங்களில் அல்ல தூரத்தில் தெரிகிற அந்த சிலுவையை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரை இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை பார்த்து ஆண்டவரை கண்ணீரோடு வருகிறவங்க இன்னைக்கு விடுதலை பெறணும். அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த சிலுவை மாத்திரம் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவரே அவர்களை நீங்கள் கர்த்தரே தேவன் அவங்க அறிந்து கொள்ளணும். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எதை அறிந்து கொள்ளணும்? கர்த்தரே தேவன். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். மனாசே தன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டான். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்மை பார்க்குறவங்க நம்மளை பார்த்தது யாராக இருக்கணும்? ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். கர்த்தரே தேவன். அல்லேலூயா. நம்முடைய லைஃபே அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்ம லைஃபே ஒரு சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் தான் தேவன், அவரை தவிர இது மாதிரி யாருமே செய்திருக்கவே முடியாது. நான் அடிக்கடி என்னுடைய முன்னோர்களை நான் யோசித்து பார்ப்பேன். அவங்கெல்லாம் எங்கே இருந்திருப்பாங்க? என்ன மாதிரி ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க? நம்மளை மாதிரியா போட்டிருப்பாங்க? நிச்சயமாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்த நம்மை இன்னைக்கு ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் ஆல்மோஸ்ட் நான் எப்படியா நினச்சிருவேன், கர்த்தரே தேவன், இதை யார் தான் செய்ய முடியும்? ஒரு ராஜா கூட எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருந்தா கூட நம்முடைய சந்ததியை எப்படி கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடைகள் என்ன, நம்முடைய உணவு என்ன, நம்முடைய இருப்பிடங்கள் என்ன, நம்முடைய வரிசைகள் என்ன, எல்லாவற்றையும், நம்முடைய ஞானம் என்ன, நம்முடைய அறிவு என்ன, படிப்பு என்ன, எல்லாவற்றையும் கர்த்தரை தவிர வேற யாராவது நமக்கு கொடுத்திருக்க முடியுமா? நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன். எங்கேயோ கடந்தோம். அடிக்கடி நான் யோசிப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது சொல்லுவாங்க, இந்த அரிசி சோறை சாப்பிட்றேன்னா அதுக்கு யார் தான் காரணம்? இயேசு தான் காரணம். அரிசி சோறு நம்ம சாப்பிட்றோம், இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பாசுமதியே கொடுங்க,
சரி நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை திகட்டி போகும்படியாக செய்கிறார். இதை செய்கிற ஒரு தேவன் கர்த்தரே தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை தவிர அவருக்கு ஒப்புமையாக ஒன்றுமே சொல்ல முடியாதான். அவர் அழகிலே சிறந்தவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னுடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. அவர் என்னுடையவர், நான் அவருடையவள். அப்படியே அவருடைய மார்பில் சாயும் பொழுது, ஒரு குழந்தை எப்படி தகப்பனின் மார்பில் சாயும்போது அது என்ன நினைக்கும் பாருங்கள். உலகமே அது கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிறார் பாருங்கள். அவருடைய கரத்தில் நம்ம இருக்கோம். ஒருவனாவது நம்மை பறிக்க முடியாதான். எவ்வளவு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்கள். பிசாசாலே நம்மை பறித்து கொண்டு போகவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய தகப்பன் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் பெரியவர். ஒருவராவது அவருடைய கரத்திலிருந்து பிடித்து கொண்டு போகவே முடியும். அவர் நினைச்சால் ஒழிய நமக்கு யாருக்கும் நம்மை கொடுத்து விடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவரை போல் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. பரலோகத்தில் அவ்வளவு மகிமையாய் அவர் வீற்றிருக்கிறார். அந்த பரலோகத்தின் ஒரு லிப்ளிக்கா, ஒரு கொஞ்சம் இருக்கிற ஒரு சுவை தான் பூலோகத்தில் நமக்கு இருக்கிற, இங்கே இருக்கிற தொழுகை, இங்கே இருக்கிற ஆராதனைகள் எல்லாம். இங்கே இருக்கிற ஆராதனை எதை போல் இருக்குது? பரலோகத்தில் இருப்பது போல். இங்கே ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். அவர் அழகில் சிறந்தவர், 10,000 பேர்களிலும் அவர் சிறந்தவர். நமக்கு அவர் எப்படி இருக்கிறாராம் பாருங்கள். சங்கீதம் 100 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103 சொல்லுகிறது. சங்கீதம் 103, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரே தேவன் என்று. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் துதியை சொல்லும்? கர்த்தரே தேவன்னு அறிங்க. நீங்கள் புரிந்து கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், அவர் உங்களை நல்ல மேய்ப்பனாய் நித்தமும் நடத்துகிறார். அதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நடத்துவதற்கு நம்மை நடத்துவதற்கு அவரை போலொத்த ஒரு தேவன் இல்லை. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தரே தேவன். அவருக்கு ஒப்புமையாக எதையும் வைக்கக்கூடாது. அவர் தான் சூப்பர் நேச்சுரல் காட். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் பிசாசு சில நேரம் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது சொல்லுவான், ஆண்டவர் என்ன செஞ்சார் இப்போ சொல்லட்டுமா, பார்க்கட்டும், உனக்கு இப்போ என்ன செஞ்சிட்டாரு பார்த்தியா? நம்ம சொல்லணும், கர்த்தரே தேவன். மனாசேக்கு கூட அவர் செய்திருக்காரு. அவன் நெருக்கத்தில் கூப்பிட்டான், கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று முகங்குப்புற விழுந்தார்கள். 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி திரியக்கூடாது. ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள். பாகால் தெய்வமானால் அவங்கெல்லாம் கர்த்தரே தேவன் சாஷ்டாங்கம் பண்ணினார். இன்றைக்கு அதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் அவர் கரத்தில் களிமண்கள், நாம் அவருடைய கரத்தில் ஆடுகளாக இருக்கிறோம், மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம், அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அவர் நமக்கு போஷிப்பார், வழி நடத்துவார். அவர் சத்தத்தை ஆடுகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வாயிலாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம், அவருடைய சித்தம் செய்வோம். கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன். அப்படியே நம்ம எழும்பி நின்று நமக்கு பாவனையாய் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடந்த பொழுது அக்கினியினால் பதில் கொடுத்த தேவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கி கர்த்தரே தேவன் என்று சொன்னார்களோ, அதே போல் நாங்கள் அப்பா, நாங்கள் எங்களுடைய
முழங்காலில் ஆண்டவரே நாங்கள் நின்று உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறோம். முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கம் செய்கிறோம். நீர்தான் பெரிய தேவன், நீர் காணக்கூடாத தேவன். உம்மையே நீர் வெறுமையாக்கி எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்தீரப்பா, மனிதனாய் மாறினீரப்பா. உம்முடைய வார்த்தையாகி உம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு நீர் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நீர் இன்றும் எங்களோடு இருப்பதற்காக ஆவியானவராய் இருக்கிறீரப்பா. ஆவியாய் இருக்கிறீர், எங்களை சூழ்ந்து பாதுகாக்கிறீர். அக்கினி மதிலாய் எங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறீரப்பா. எங்களை பாதுகாக்கிறவர் அப்பா. நாங்கள் உம்முடைய கைகளுக்குள்ளே நாங்கள் மேய்ச்சலின் ஆடுகளைப் போல இருக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய எங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை இயேசு